ஹாய், இன்னைக்கான கரண்ட் அஃபேர் தகவல் பார்த்தலாமா? இன்னைக்கு 3 தகவல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நீதிபதி ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் வழங்குறாங்க. அது எந்த அடிப்படையில, எந்த ஆர்டிகல் படி, எந்த விதிப்படி அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 125வது விதிப்படி தான் ஜட்ஜஸ் எல்லாருக்கும் சம்பளம்ங்கிறத வழங்குறாங்க. இந்த ஆர்டிகல் 125 ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுபடிதான் ஜட்ஜஸ் எல்லாருக்கும் சம்பளம் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிகல் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் வழங்குறதுல சிக்கல்ங்கிறது ஏற்படும். ஓகே, 2வது தகவல், மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, மக்கள் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம டைரக்டா முதல்வரை கான்டாக்ட் பண்ற மாதிரி இந்த மக்களுடன் முதல்வர்ங்கிற ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா கடந்த ஆண்டு 2023. சோ இப்போ அட் பிரசன்ட் கரண்ட் அஃபேர் தகவல்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்க. அதனால கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியில உள்ளவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், தேர்ட், உலகம் முழுவதும் மலேரியா ஒழிப்பு தினம். அதாவது மலேரியாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொசுக்கடி மூலியமா பரவக்கூடியதுதான் மலேரியா நோய். இந்த மலேரியாவை ஒழிக்கிறதுக்காக உலகம் முழுவதும் வேர்ல்ட் மலேரியா டே அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இந்த மலேரியா டேவை கொண்டாடுறாங்க. இந்த மலேரியா டே எதுக்காக அப்படின்னு பார்த்தா, நாடு முழுவதும் மலேரியாவே இருக்கக்கூடாது. உலகம் ஃபுல்லா இந்த மலேரியா நோயினால பல லட்சங்கள் பேர் இதுவரையிலும் உயிரிழந்திருக்காங்க. மேலும் இது போல உயிரிழப்பு ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் இந்த மலேரியா டே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மலேரியா டே எப்ப செலிப்ரேட் பண்றாங்க ஆண்டு முழுவதுல, எந்த நாள் அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் 25ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது போன்ற தகவல்களுக்கு நம்மளோட பேஜை பின்தொடர்ந்துக்கோங்க. தேங்க்யூ.